தமிழக மக்களுக்கு ஒரு செம குட் நியூஸ். சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ரேஷன் கார்டு போன்ற முக்கிய ஆவணங்களுக்காக இனி நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விண்ணப்பித்தால் வெறும் 5 நாட்களுக்குள்ளேயே இந்த சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். அரசு அலுவலகங்களுக்கு மீண்டும் மீண்டும் அலைந்து திரிய வேண்டிய சிரமத்தை குறைத்து பொதுமக்களுக்கு விரைவான சேவையை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள், வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பிப்பவர்கள், அரசு நலத்திட்டங்களை பெறுபவர்கள் என லட்சக்கணக்கான மக்கள் இதனால் பயனடைய வாய்ப்பு உள்ளது. ஆவணங்களுக்காக காத்திருக்கும் காலம் குறையும், அரசு சேவைகள் இன்னும் வேகமாக கிடைக்கும் என்று பொதுமக்களும் இந்த அறிவிப்பை வரவேற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதியும் இதிலிருந்து தப்பவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். மக்கள் கடும் வெயிலில் அவதிப்பட்டு வரும் நிலையில் திடீர் மின்வெட்டால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக முதலமைச்சரின் சொந்த தொகுதியான பெரம்பூரில் கூட மின்வெட்டு பிரச்சனை இருப்பதாக கூறி அரசின் செயல்பாடுகளை டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மின்தடை குறித்து முன்கூட்டியே அறிவிப்பு இல்லாததால் மாணவர்கள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் உள்ளிட்ட பலரும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு அரசு தரப்பில் என்ன விளக்கம் வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.